அனைவருக்கும் வணக்கம். 16th ஆனுவல் எடிசன் அவார்டில் இருக்கும் நம்ம கூட சிறந்த அறிமுக நாயகன் விருது வாங்கும் யாத்திசை திரைப்படத்தின் நாயகன் சக்திமித்ரன் இருக்கார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல் திரைப்படத்திற்கு ஒரு அழகான அங்கீகாரம் உங்களுக்கு வந்து விருது கிடைச்சிருக்கு. அதுவும் சிறந்த அறிமுக நடிகர். கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு வெளியானுச்சு. அதில் உங்கள் நடிப்பு தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. யாத்திசை படத்திற்கு நல்லாவே வரவேற்பு இருந்துச்சு. நாங்கள் வந்து தியேட்டர்லையும் பார்த்தோம், ஓடிடிலையும் மக்கள் நல்லாவே புகழ்ந்து படத்தை பற்றி பேசினாங்க. அண்ட் இந்த மொமெண்ட் இன்றைக்கி விருது வாங்குறீங்க எடிசன் 3 விருதுகளில். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு அத்தனை ஹீரோக்கள் அறிமுகமாக இருப்பாங்க. அதில் எனக்காக மக்கள் ஓட் போட்டு நான் செலக்ட் இருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக. முக்கியமான விஷயம், முதல் திரைப்படத்தை விருது வாங்குறது கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம எடிசன் 3 விருதுகள் 16வது ஆண்டு. ஸோ ஒரு அழகான ஒரு பயணத்தில் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு விருது கொடுக்குற எங்களுக்கும் மகிழ்ச்சி. ஸோ யாத்திசை திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் இயக்குனர் வந்து ரொம்ப ஒரு அழகான படத்துக்கு வந்து எவ்வளோ தூரம் சூப்பரான ஒரு திரைக்கதை கொடுக்கணும்னு கொடுத்துருப்பாரு. நல்ல கிரிட்டிக்கலி படத்துக்கு நல்ல ஒரு ரிவ்யூ கிடச்சிது. எல்லோரும் ஓடிடியில் பார்த்துட்டு இந்த படத்தை நான் எப்படி தியேட்டரில் மிஸ் பண்ணேன் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு அழகான திரைப்படம். சொல்லுங்கள், ஷூட்டிங் அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம் இருந்துச்சு? ஏன்னா வந்து ஒரு பீரியட் ஃபில்ம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். கண்டிப்பாக அதை ரீக்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை, எல்லாமே எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இயக்குனரும் நானும் நடிக்கிறதுக்காக நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இயக்குனர் அவரோட படம் பண்ணணுன்ட்டு ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிட்டார். அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்ட்ராங்காக எதாவது பண்ணணும், நம்ம பண்ணுற படம் வந்து பேசப்படுற அளவுக்கு இருக்கணுன்றதுனால ஒரு ஹிஸ்டாரிக்கல் பண்ணலாம் அப்படி சொன்னார். அதில் என்னென்னா நாங்கள் நிறைய விஷயம் லாங்குவேஜ்லேருந்து காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாமே ரிசர்ச் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக உங்கள் இயக்குனர் தரணி ராஜேந்திரன் வந்து படத்தை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாரு. அண்ட் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் வலுவான ஒரு திரைக்கதையில் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. படம் நல்லபடியாக போணுச்சு. ஸோ ஃபர்தராக அடுத்து தமிழ் திரையுலகில் என்ன படம் பண்ணுறீங்க? அண்ட் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கா? பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஆஃப்டர் மே சீக்கிரமான ஒரு அறிவிப்பு வரும். சரி, நிறைய தரப்பில் பாராட்டுகள் படத்துக்கு இருந்துச்சு. உங்களுக்கு நேரடியாக கிடைச்ச பாராட்டுகள் அண்ட் ரசிகர்கள்லாம் என்ன சொன்னாங்க படத்தை பார்த்துட்டு? கண்டிப்பாக ரொம்ப பாராட்டினாங்க. ஏன்னா ஒரு முதல் படத்தில் நடிக்கிற மாதிரி தெரியல. உங்கள் டீமில் எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்களும் அந்த ரணதீர பாண்டியனுக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருந்தது உங்களோட நடிப்பு. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. மதுரை சைட்லேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஆடியன்ஸு. ரொம்ப நல்லா புகழ்ந்து ஏன்னா நான் போனோடனே நீங்கள் ரணதீர பாண்டியன் நடிச்ச ஆள் தானே அப்படின்ட்டு கரெக்டாக. கண்டிப்பாக யாத்திசை திரைப்படத்தில் பீரியட் ஃபில்ம் அப்படிங்கும்போது அந்த வார்த்தைகள், அதாவது அந்த மொழி, அதாவது பியூர் தமிழ் பேசணும். ஸோ செட்டில் எப்படி இருந்தது? அது நாங்கள் நிறைய ரிஹர்சல் பண்ணிட்டோம். நாங்கள் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ரிஹர்சல் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு அங்கே நம்ம சரியாக பேசலை, சரியாக பண்ணலாம், ஒன் மோர் போயிட்டு ரொம்ப டைம் எடுத்துகிட்டே இருக்கோன்றதுனால நாங்கள் பிஃபோர் ஷூட்டிங் ஒரு 20 days முன்னாடி ரிஹர்சல் பண்ணிவிடுவோம் அந்த ஃபுல்லாக ஸ்கிரிப்டை வச்சுட்டு. எங்கெல்லாம் ஷூட் பண்ணீங்க? தேனி, கொல்லிமலை, செஞ்சி, தமிழ்நாடு உள்ளே தான். நாங்கள் வெளியில் எங்கேயும் போகல, தமிழ்நாடுக்குள்ளவே தான் ஷூட் பண்ணோம். 70% தேனி தான். சூப்பர். ஸோ கண்டிப்பாக படத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் விருது வாங்க வந்திருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த வர இருக்க ஆண்டுகளில் சக்திமித்ரன் உங்களுக்கு நிறைய அழகான திரைப்படங்கள் அமைய எங்களோட வாழ்த்துக்கள்.